வணக்கங்க. நான் உங்கள் ஈஸ்வரன் பழனிக்குமார். தமிழ் கதைக்களம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புத்தகம் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய தேசாந்திரி புத்தகத்திலிருந்து பகுதி 5 பாடப்புத்தகங்களுக்கு வெளியே. மணியாச்சி ரயில் நிலையத்தில் வந்து இறங்கிய போது மாலை நேரமாக இருந்தது. மதுரையிலிருந்து திருநெல்வேலி செல்லும் ரயில் பயணத்தில் கோயில்பட்டிக்கு அடுத்த ரயில் நிலையம் மணியாச்சி. சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவை உலுக்கிய ஆஷ் படுகொலை நடைபெற்றது இந்த ரயில் நிலையத்தில்தான். சுதந்திர போராட்டம் ஒரு நினைவாக மட்டுமே மிஞ்சிவிட்ட நம் காலத்தில் என்றும் அழியாத சரித்திர சாட்சியாக நிற்கிறது இந்த ரயில் நிலையம். சரித்திரத்தை பாடப்புத்தகங்களுக்கு வெளியே நாம் கற்றுக்கொள்ளவே இல்லை. அதைவிடவும் வரலாறு என்றதும் நமக்கு நினைவுக்கு வருபவர்கள் அரசர்களும் அரண்மனைகளும் மட்டுமே. ஆனால் யார் அரசாண்டது என்பது மட்டுமே சரித்திரமில்லை. வரலாற்றில் சாமானியர்களின் பங்கு எப்போதுமே இருட்டடிப்பு செய்யப்பட்டு விடுகிறது. சீன பெருஞ்சுவரை கட்டும்போது அங்கு வேலை செய்தவர்கள் ஆயிரக்கணக்கானோர்கள் எங்கே உறங்கினார்கள்? இந்தியாவை நோக்கி நெப்போலியன் படையெடுத்து வந்தபோது பெரிய படையே அவரோடு வந்தது. ஆனால் அந்த படை வீரர்களில் ஒருவர் பெயர் கூட சரித்திரத்தில் பதிவாகவில்லை. பாபிலோன் நகரம் பலமுறை அழிக்கப்பட்டது என்றும் சரித்திரம் கூறுகிறது. அதை ஒவ்வொரு முறையும் திரும்ப கட்டியது யார்? அவர்கள் பெயர்கள் ஏன் வரலாற்றில் விடுபட்டு போயின என்று நீண்ட கவிதையை ஜெர்மனிய கவிஞரான பெர்டோல்ட் பிரக்ட் எழுதியிருக்கிறார். அமெரிக்காவில் உள்ள மிக பழமையானதொரு பொருள் என்று எதையாவது காட்டினால் அதற்கு அதிகபட்சம் 500 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கும். இந்தியாவில் சாதாரணமாக விவசாய குடும்பங்களில் பயன்படுத்தப்படும் நெல் அளக்கும் நாளிகளுக்கு கூட 200 வருஷம் கடந்து போயிருப்பது யாவரும் அறிந்ததே. 100 வருடங்களை கடந்த பொருட்கள் யாவும் மேற்கு உலகின் மியூசியத்தில் வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் பெற்றுவிடுகிறது. ஆனால் இந்தியாவிலோ 1000 வருடங்கள் பழமையானது கூட இன்றும் அன்றாட பயன்படுத்தப்படும் பொருளாக இடமாக உள்ளது. இந்தியாவின் வரலாறு தேன்கூட்டை போன்று 1000 கண்கள் கொண்டது. லண்டனில் ஷேக்ஸ்பியர் பிறந்த இடத்தை பார்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் வருகிறார்கள். ஆனால் நம் தேசிய கவி பாரதியார் பிறந்த இடத்தை எத்தனை பேர் நேரில் சென்று பார்த்திருக்கிறீர்கள்? கம்பர் பிறந்த ஊரை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? வஉசி பிறந்த ஒட்டப்பிடாரத்திற்கு எவ்வளவு பேர் சென்று வந்திருப்பீர்கள்? நம் மனதில் சரித்திரம் முடிந்து போன ஒரு நிகழ்வாக மட்டுமே பதிவாகி இருக்கிறது. உண்மையில் வரலாறு முடிந்து போனதில்லை. அது நீரூற்றை போல எப்போதும் தனக்குள்ளாக பொங்கி ஊறிக்கொண்டே இருக்கிறது. அதன் உச்சநிலையும் வேகமும் மட்டுமே மாறிக்கொண்டே இருக்கிறதே அன்றி அதன் இயக்கம் ஒடுங்குவதே இல்லை. பாடப்புத்தகங்களின் வழியாக சரித்திரம் அறிமுகமான போது அது ஒரு தகவலாக மட்டுமே எனக்குள் பதிவாகி இருந்தது. ஆனால் தேடி வாசிக்க ஆரம்பித்த பிறகு வரலாறு வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய அறிதலாக உருமாறியது. சரித்திரம் ஒரு புதிர்கட்டடத்தை போல கொஞ்சம் தெரிந்தும் கொஞ்சம் தெரியாமலும் இருக்கிறது. ஹிஸ்டரி என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து உருவானது. அதன் அர்த்தம் கடந்த காலத்தை புலனாய்வு செய்வதாகும். சரித்திரம் நம் உடையில், உணவில், பேச்சில், அன்றாடம் நடவடிக்கைகளில் தினமும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நாம் அணியின் சட்டையில் உள்ள பொத்தான்கள் பெர்ஷியாவிலிருந்து வந்ததையும், நாம் சாப்பிடும் உருளைக்கிழங்கு வெள்ளைக்காரர்கள் நமக்கு அறிமுகம் செய்தது என்பதையும், குடிக்கும் தேநீர் சீனாவிலிருந்து வந்தது என்பதையும் நாம் சரித்திரம் என்று உணர்வதில்லை. உணவகங்களில் தரப்படும் உணவு பட்டியலில் உள்ளதில் இட்லியும் பொங்கலும் தவிர்த்து மற்ற உணவுப் பொருட்களான தோசை, வடை, கேசரி, சப்பாத்தி, பூரி, ரொட்டி, பஜ்ஜி, நூடுல்ஸ், பீட்சா, காபி 50க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் யாவும் பிற மாநிலங்களிலிருந்தோ பிற தேசங்களிலிருந்தோ நமக்கு அறிமுகமாகி இன்று நம் அன்றாட உணவாகிவிட்டன. இந்த உணவு பெயர்கள் எதுவும் தமிழ் சொற்கள் இல்லை. இந்த பொருட்களின் சரித்திரம் நமக்கு பரிச்சயம் இல்லாதது. உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு சரித்திரம். யாவர் மனதிலும் காலம் தன் வாளை தானே கவ்விக்கொண்டு படுத்திருக்கும் பாம்பை போல வினோதமாக சுரண்டு கிடக்கிறது. வரலாறு இடிந்த கோட்டைகளில் மட்டும் மீள் உருவாக்கம் செய்யப்பட்டவை இல்லை. சரித்திரத்தில் மீள் உருவாக்கம் செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நமது நாக்கு. நாக்கின் சரித்திரம் மனித நாகரிகத்தின் சரித்திரம். மனிதர்கள் தங்களின் நினைவுகளின் வழியாகவும் வாய்மொழி கதைகள் மற்றும் நிகழ்கலைகள் வழியாகவும் சரித்திரத்தை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய சரித்திரத்தை கற்க துவங்கிய போதுதான் இந்தியாவின் வலிமையையும் இந்திய மனதின் ஆழத்தையும் புரிந்து கொள்ள முடிந்தது.
பயணத்தின் வழியாக கண்டு உணர்ந்த இந்தியா ஒரு விதமாகவும், சரித்திர உண்மைகளிலிருந்து அறிந்து கொண்ட இந்தியா மற்றொரு பரிமாணம் கொண்டு இருப்பதையும் அறிந்து கொள்ள முடிந்தது. குறிப்பாக ஆங்கிலேயர்களின் வருகைக்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்ற மாற்றங்கள் மற்றும் சுதந்திர போராட்ட நிகழ்வுகள் குறித்து வாசிக்கும் போது அது எத்தகையதொரு மக்கள் எழுச்சியாக இருந்திருக்கிறது என்பதை துல்லியமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. சுதந்திரத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக சுதந்திர போராட்டம் நடைபெற்ற முக்கிய இடங்கள் பலவற்றை சென்று நேரில் பார்த்திருக்கிறேன். சில இடங்களை பார்வையிட்டிருக்கிறேன். சபர்மதியும் தண்டியும் வேதாரண்யமும் ஜாலியன் வாலாபாக்கும் இதில் முக்கியமானவை. இந்த வரிசையில் நெகிழ்வடைய செய்த இடம் மணியாச்சி ரயில் நிலையம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவில் எந்த ரயில் நிலையத்திலும் நாம் தைரியமாக உறங்கலாம். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் சமீபமாக ஏற்பட்ட தீவிரவாதிகள் பற்றிய பயம் யாவற்றையும் நிர்மூலமாக்கிவிட்டது. உண்மையில் பேருந்து நிலைய பிளாட்பாரங்களும் ரயில் நிலைய பிளாட்பாரங்களும் எண்ணிக்கையற்றவர்களுக்கு இரவு நேர புகலிடமாக இருந்திருக்கிறது. மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு 10க்கும் மேற்பட்ட தடவைகள் போயிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அங்கு குவியும் மனநிலை ஒன்று போலவே இருக்கிறது. அன்றும் ரயில் நிலைய பெஞ்சில் அமர்ந்து மாலை வெயிலை பார்த்து கொண்டிருந்தேன். அலுமினிய நிற மேகங்கள் திட்டு திட்டாக படர்ந்து இருக்க காற்றில் அமிழ்ந்து கிடந்தது ரயில் நிலையம். காற்றில் அலைக்கழிக்கப்படும் 1-2 மரங்களை தவிர பிளாட்பார வெளியில் வேறு எதுவுமே இல்லை. மனம் சரித்திரத்தின் ஊடாக தனது துடுப்புகளை அசைத்து சென்று கொண்டே இருந்தது. கண் பார்வையில் காலத்தின் சுவடே இல்லை. சரித்திரத்தின் சிறிய முனகல் சத்தம் கூட கேட்கவில்லை. மனம் தானே கடந்த காலத்தை நெய்யத் துவங்கியது. இந்திய சுதந்திர போரின் முதல் வெடிச்சத்தம் என்று அழைக்கப்படுகிறது ஆஷ் படுகொலை சம்பவம். திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆட்சியாளராக இருந்தான் ஆஷ். அங்கு சுதந்திர போராட்ட வீரர்களை ஒடுக்குவதில் மிக கடுமையான முறைகளை கையாண்டு வந்தான். நீலகண்ட பிரம்மச்சாரியின் தூண்டுதலில் வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷை துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு தானும் அதே ரயில் நிலையத்தில் உள்ள கழிப்பறையில் நுழைந்து தற்கொலை செய்து கொண்டான். இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்த நீலகண்ட பிரம்மச்சாரி செங்கோட்டையிலிருந்து புறப்படும் போது தனது மஞ்சள் பையை செட்டியார் கடை ஒன்றில் கொடுத்து வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். ஆஷ் படுகொலைக்கு பிறகு போலீஸ் தீவிரமான தேடுதல் வேட்டையை துவங்கிய போது அந்த பையில் இருந்தவை யாவும் தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் என்று அறிந்த செட்டியார் தன்னையும் வெள்ளைக்காரர்கள் கண்டுபிடித்து தண்டித்து விடுவார்களோ என்ற பயத்தில் தற்கொலை செய்து கொண்டார். இன்னொரு பக்கம் கொல்லப்பட்ட ஆஷ் துரையின் மனைவி தன் குழந்தைகளை வைத்துக்கொண்டு பிழைக்க வழியின்றி இருப்பதாக கிழக்கிந்திய கம்பெனிக்கு முறையீடு செய்கிறாள். கம்பெனி விசாரணை நடத்தி ஆஷின் அத்தை ஒருத்தி பணக்காரியாக இருப்பதால் அவர்களுக்கு எந்த விதமான பொருளாதார உதவியும் செய்ய இயலாது என்று கைவிரித்து விடுகிறது. கிட்டத்தட்ட வாஞ்சிநாதனின் மனைவிக்கும் இது போல ஒரு நிலை ஏற்பட்டு நீண்ட போராட்டத்திற்கு பின்பே உரிய மரியாதையும் உதவியும் கிடைத்தது. இந்த வழக்கை விசாரிக்க சென்ற போலீஸ் கான்ஸ்டபிள் காணாமல் போய் 80 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இன்று வரை அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை என்கிறது கான்ஸ்டபிளின் குடும்பம். வாஞ்சிநாதனோடு சென்ற மாடசாமி உயிரோடு ஜெர்மனியில் இருப்பதாக அவரது மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூறிக்கொண்டிருந்தார். இதை போலவே எத்தனையோ அவிழ்க்கப்படாத மர்மங்கள் இந்த சம்பவத்தின் பின்னால் இன்றும் புதையுண்டே இருக்கின்றன. மணியாச்சி ரயில் நிலையம் வாஞ்சிநாதன் நினைவாக வாஞ்சி மணியாச்சி என்று பெயர் மாற்றப்பட்டதே அன்றி வேறு எந்த முக்கியத்துவமும் அடைந்துவிடவில்லை. போட் கிளப் மெயில் கால பரிமாற்றத்தினால் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனால் அதே கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை விரிந்து கிடக்கும் கரிசல்வெளி, எங்கோ விட்டுவிட்டு கேட்கும் குருவிகளின் சத்தம், பழுத்து உதிர்ந்து கிடக்கும் இலைகளின் சிறு சலசலப்பு இவை காலத்தில் மாறவே மாறாமல் அப்படியே இருக்கின்றன. ஆஷ் படுகொலையின் எதிரொலி அன்று லண்டனில் இருந்த ராணியின் மாளிகை வரை கேட்டது. இன்று அந்த சம்பவம் பாடப்புத்தகங்களில் 10 மார்க் கேள்விகளில் ஒன்றாக மட்டுமே சுருங்கி போய் கிடக்கிறது. தொலைவு தூரத்தில் ரயில் வரும்போதே தண்டவாளங்கள் அதிரத் துவங்கி விடுவதைப் போல கடந்த காலம் கண்ணுக்கு தெரியாமல் நம்மை கடந்து போவதை அங்கு உணர முடிந்தது. காலத்தில் மீதமிருக்கும் இது போன்ற 1-2 இடங்கள்தான் சரித்திரம் உண்மையென மெய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் பல முக்கியமான நிகழ்வுகளை எளிதாக மறந்து போய் விடுவதும் மறந்ததை திரும்ப திரும்ப சரித்திரம் நினைவுபடுத்தி கொண்டிருப்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. காலம் முன்னோக்கி பாய்விடும் நதி என்கிறார்கள். என்றால் சரித்திரம் என்பது நதி தன் விசையால் உருவாக்கிய கூழாங்கற்கள் எனலாமா? காலம் முன்னோக்கியோடும் நதி என்கிறார்கள்.
என்றால் சரித்திரம் என்பது நதி தன் விசையால் உருவாக்கிய கூழாங்கற்கள் எனலாமா? அலைவோம் திரிவோம்.